வணக்கம். சர்வவாசன் மக்களுக்காக சுகுந்தா பாட்டி கும்பகோணம் ஸ்டைல் அமக்களமான ஒரு ஃபில்டர் காஃபி எப்படி போடுறது, அதில் உள்ள சூட்சமங்கள் என்னென்ன, கும்பகோணத்தில் எப்படி அந்த ஃபில்டர் காஃபி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், கும்பேஸ்வர சுவாமி கோயில் வாசலில் போய் சாப்பிடுவாளே, அது என்ன ஹோட்டல்மா பேரு சொல்லுமா? பசும்பால் காப்பி. பசும்பால் காஃபி அப்படின்னு ஒன்று சொல்லுவா. அதோட ஃபேமஸ் ஃபில்டர் காஃபி அங்கே இப்போ கூட எல்லாருமே ரொம்ப ஃபேமஸாக சாப்பிட்றது தான். அந்த ஃபில்டர் காஃபி போடுறதுல இருக்கக்கூடிய சூட்சமங்களை மக்களோட இப்போ பகிர்ந்துக்கிறாங்க. எப்படிலாம் ஃபில்டர் காஃபியில் என்ன இருக்குது, காஃபியில் எப்படி போடணும், எப்படி போட்டால் திக்கா இறங்கும், ஃப்ளேவரோட இருக்குங்கிறத சொல்ல போகிறாங்க. என்னம்மா ஆரம்பிக்கலாமாம்மா? ஆரம்பிக்கலாம். என்னம்மா காஃபி என்னென்ன, முதல்ல காஃபி போடுறதுக்கு முதல்ல என்னென்ன ஐட்டம் எடுத்து வச்சுருக்க சொல்லு பார்க்கலாம். காஃபி பொடி அரைச்சி வச்சுருக்க, சக்கரை, ஃபில்டர் முக்கியமானது. ஃபில்டர் முக்கியமா வேணும். நீ என்ன எவர் சில்வர் ஃபில்டர் வச்சிருக்கீங்க? ஆமா, பித்தளை ஃபில்டர் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப யாரும் பித்தளை ஃபில்டர் வாங்குறது இல்ல, அதனால இப்ப அது கிடையாதுங்கற. ஆமா, ஓகே, வெரி குட். இப்ப இந்த காஃபி போடுறதுக்கு இந்த காஃபி பவுடர் என்ன காம்பினேஷன்ல அரைச்சு வச்சிருக்க? ஏ பிளான்டேஷன், பி பிளான்டேஷன். பி பிளான்டேஷன் இல்ல, பி ஃபீப்ரின். ஆமா, ஃபீப்ரி. பிளான்டேஷன் ஏங்கிறது தட்டக்கொட்டை சொல்லுங்க. ஆமா, தட்டக்கொட்டை. ஃபீப்ரிங்கிறது உருண்டை கொட்டை. ஆமா. பிளான்டேஷன் ஏ என்ன கொடுக்கும்? அது திக்னஸ் கொடுக்கும். திக்னஸ் ஃப்ளேவர் கொடுக்கும்ங்கற. ஃப்ளேவர் கொடுக்கும். ஃப்ளேவர் வேற, திக்னஸ் வேற. ஆமா. பிளான்டேஷன் ஏங்கிறது உனக்கு ஃப்ளேவர், வாசனை கொடுக்கும் நிறைய. ஆமா. பிளான்டேஷன் ஃபீப்ரிங்கிற கொட்டை, உருண்டை கொட்டைங்கிறது திக்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிற. சரி, இப்ப இது ரெண்டும் என்ன காம்பினேஷன்ல அரைச்சு வச்சிருக்க? அது வந்து ஈக்குவலா அரைச்சிருக்க. இது ஒரு 1/4 கிலோ, அது ஒரு 1/4 கிலோ. 2 காப்பி கொட்டை, ஏ கொட்டையும் ஃபீப்ரி பி கொட்டையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்க. ஆமா. இதுக்கு சிக்கரி போடுவியா? சிக்கரி 50 கிராம் சிக்கரி. 50 கிராம் சிக்கரி போடலாம். ஆமா. சரி, அப்ப இது 1/4 கிலோ, அதுக்கு 1/2 கிலோ வந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ளேவரும் கிடைச்சிரும், திக்னஸும் கிடைச்சிரும். ஆமா. சிக்கரி ஆட் பண்றது அந்த வேர்ல இருந்து வரக்கூடிய அந்த பவுடரையும் ஆட் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கூட கிடைக்கும். திக் வேணும்னா தான் கொடுக்கணும். திக் வேண்டாம், காபி வாசனை போடுறதுன்னா நினைக்கிறவாளுக்கு அது சிக்கரி. சில பேர் சிக்கரி போட்டுக்க மாட்டா. சரி, அதை தவிர இந்த சர்க்கரை வச்சிருக்கிய, அந்த சர்க்கரையும் டிகாஷனுக்கு தேவையா? சர்க்கரை, ஆமா. டிகாஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வானொலி போட்டுக்கணும். அடுப்புல வானொலியை போட்டுக்கணுங்கிற. போட்டுட்டு என்ன பண்ணணும்? ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு என்ன பண்ணணும்? அதை நல்லா கருக்கணும். அதை கருக்கிக்கணுங்கிற. ஆமா. ஓ, வெரி குட். அடுப்ப மூட்டி கருக்கிடுவியா அப்ப? ஆமா. சரி, கருக்கு பார்க்கலாம். அடுப்புல வானொலியை போட்டு கருக்கணுங்கிற. ஆமா. என்னம்மா சர்க்கரையை வறுத்துட்டு இருக்க? என்னது, என்னமோ ஃபில்டரோட டாப் என்ன பண்ணி வச்சிருக்க? அது வந்து அடியில் அடைச்சுட்டு இருக்கும். முன்னாடி போட்டிருந்த பொடியெல்லாம் அது வெளியில ரிலீஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் காய்ச்சணும். கொஞ்சம் அதை சூடு பண்ணிக்கணும். ஆமா. ஓ, அது அப்படி கொஞ்ச நாள் சூடு பண்ணா போதும். ஆமா, போதும். அது அந்த அடைப்பு இருந்ததுன்னா விட்டுடும். அப்படியே ஒரு கீழே விழுந்துடும் எல்லாம். ஆமா, டிகாஷன் வந்து நல்லா இறங்கும். பழைய டிகாஷன் பவுடர் ஏதாவது அடைச்சுட்டு இருந்ததுன்னா எடுத்துடலாங்கிற. ஆமா. சரி, இப்ப இந்த சர்க்கரையை அப்படி கருக்கிறது இருக்க, இது கருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல? தெரியுமா? தெரியாது. கேரமலைசிங் அப்படின்னு சொல்லுவா. ஆமா. இத அப்படி கருக்கினா என்ன அட்வான்டேஜ்னா தெரியுமா உனக்கு? ஏன் இத கருக்கி போடுறானே? டிகாஷன் திக்கா வரும்னு. இது யார் சொல்லி விட்டா உனக்கு? இது நான் கல்யாணத்துக்கு நம்ம பாத்துல எப்பவும் வச்சிருக்கிற ஒரு சமையல்கார மாமா சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்ததா? என்ன இப்படி இதுவாயிடுது, ஒரே திக்காயிடுது? அதாம்மா, அது அப்படித்தான் வரும். கருப்பா வரும், ஊறி போய் கருப்பாகும். இன்னும் கருப்பாகணுங்கிற. ஆமா, கருப்பானாதான் இது சரிப்பட்டு வரும். ஆமா, நல்லா கருப்பாகும். அது பாகு மாதிரி ஆகி இதுவாகணுங்கிற. கருப்பா கொஞ்சம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். 2 நாளைக்கு வச்சுக்கலாம், 3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரு கண்ணாடி கிளாஸ் பாட்டில் வச்சுக்கணும். கிளாஸ் பாட்டில் வச்சுட்டு இதை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும். ஆமா, 1 ஸ்பூன் அந்த டிகாஷன் பொடி போட்டு அந்த பொடி மேல இது 1 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் போடணும். ஆஹா, அதே கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு, செவந்துட்டு கருப்பாயிட்டு. ஆமா, எடுத்துடலாமா? இதை இறக்கி விடலாம். இது அரைச்சு எடுத்தாச்சு, எடுத்துடலாம். இதை எடுத்து கீழே ஜாக்கிரதையா வச்சிரும். இது மேல அடி பாட்டத்தை வச்சு அதுல வச்சிடணும். இது என்ன கருக்கலா வந்துட்டாது? கருக்கலா வந்துட்டு இப்ப வந்து அதுல அடுத்தது நெக்ஸ்ட் பொடி போடணும். அது பொடி எதுல போடணும்? தண்ணி வைக்கிறேன். தண்ணி அதுக்கு வைக்கிறியா? ஆமா. சரி, அடுப்பு மூட்டி தண்ணி வைக்கணும். ஆமா. அங்க டிகாஷனுக்கு இந்த ஃபில்டருக்கு 6 ஸ்பூன் போடலாம். 6 ஸ்பூன் வரைக்கும் போடலாங்கற. ஆமா. போட்டா திக்கா இறங்கும். ஆமா.
இது ஒரு அமுக்கெல்லாம் கூடாது, அமுக்க கூடாது. இது ஒரு 10 பேருக்கு வரும். 10 பேர் வரைக்கும் சாப்பிடலாங்கிற இந்த காஃபி வரும். இதை போட்டா ஒரு ஈஸியா 10 பேருக்கு தாராளமா கலக்கலாம். தாராளமா கலக்கலாம். 10 பேருக்கு 1 லிட்டர் பால். 1 லிட்டர் பால் தேவைங்கிற. ஆமா. ஓகே. இப்ப இந்த தண்ணி கொதிக்க வைக்கிறிய, இந்த தண்ணி தளதளன்னு கொதிக்கணுமா? தளதளன்னு கொதிக்கணும்னு தான் சில பேர் சொல்லுவா. சில பேர் வந்து ஒரு முத்து கொதி வந்தா போதும். முத்து கொதி வந்தாலே போதும்னு சொல்லுவா. முத்து கொதி தான் போடுவாங்க ஹோட்டல்ல எல்லாம், நான் பாத்திருக்கேன். கும்பகோணத்துல முத்து கொதி தான் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து அதுக்கப்புறம் இந்த பொடி மேல இது இந்த கேரமலை குத்தணும். பொடி மேல இந்த சர்க்கரையை கருக்கி வச்சிருக்கிறத ஆமா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குத்தணும். அதையும் போடணுமா அதுல? ஆமா. வெரி குட், சூப்பர். போட்டா செமையா டேஸ்ட் திக்கா இறங்குங்கிற. ஆமா. சில பேர் உப்பு போடலாம்னு சொல்றாரு, உப்பு உண்டா? தெரியல. நான் சில பேர் சொல்றா ஒரு கல்லு உப்பு போடலாங்கிறா. நான் போட்டது இல்ல. நீ போட்டது இல்ல. உங்க ஸ்டைல்ல கிடையாது. வேணா ஒரு கல்லு உப்பு டேஸ்ட் இருக்கிறவாளுக்கு போட்டுக்கலாம். ஒரே ஒரு கல்லு உப்புன்னா உப்பு எழுதி கொட்டிட கூடாது. இப்ப இது முத்து கொதி வந்துட்டா? வரல, இன்னும் வரல இல்லையா? இந்த முத்து கொதி வந்தா நம்ம போட்டுற வேண்டியதான். இந்த முத்து முத்தா வருது. இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்கிற. ஆஃப் பண்ணிட்டு இத கரண்டியால எடுத்து தானே குத்தணும்னு சொல்லுவா இல்லையா? அப்படியே எடுத்து குத்தினா டபடபான்னு இறங்கிடும்லையா? ரொம்ப கொட்டை ஃபில்டரா இருந்ததுனாக்க அதுக்கு மேல ஒரு கொடை இருக்கு. அந்த கொடையை வச்சுட்டு மேல அப்படியே குத்தலாம். இல்லைன்னா கரண்டியாலையும் முண்டு குத்தலாம். இப்ப இந்த முத்து கொதி வரும்போது கரண்டியால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குத்தினா அதுல அப்படியே ஊறிண்டு மெதுவா இறங்க ஆரம்பிக்கும். சரி, இப்ப நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். முத்து வந்துடுது. இப்ப அணைச்சிடலாங்கிறியா? ஆமா. சரி, இதை அணைச்சிட்டு இப்ப என்ன பண்ணணும்? இதை எடுத்து தண்ணி எடுத்து விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா விடணும். பொதபதான்னு விட்டுறக்கூடாது இல்லையா? அப்பதான் நன்னா இறங்கும். வெரி குட், சூப்பர். அது ஃபுல்லாவே குத்திடலாங்கிற. அருமை, சூப்பரா. காஃபி மெதுவா டிகாஷன் இறங்கிடும். இது இறங்குறதுக்கு எப்படி ஒரு 10-15 நிமிஷம் ஆகுமா? அதை மூடி வச்சாதானே உனக்கு அந்த இது பிரஷர்ல இறங்கும் இல்லையா? இந்த மூடி இருக்கு. இந்த மூடி மூடிட்டா அது மாட்டி இறங்கிட்டு இருக்கும். ஆனா டிகாஷன் இறங்கிறதுக்கு தட்டக்கூடாது. தட்டினா பொடி இறங்கிடும். சரி, ஓகே. எப்படி இறங்கட்டும். அப்புறம் பால் எப்படி காய்ச்சறது, எப்படி டிகாஷனோட கலந்து அப்படி காமிக்கிறது. டிகாஷன் அதுக்கப்புறம் ஒரு மெத்தட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்க. பாக்கலாம், என்னன்னு பாக்குறேன். ஒரு தடவை டிகாஷன் இறங்கி இப்ப 2வது தடவை இறங்கட்டுமா? இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தமா சொல்லுமா. இன்னொரு தடவை தண்ணி விட்டு இறக்கணுங்கிற. முதல் தடவை இறங்கினது நல்ல திக்கா இறங்கிருக்கும். இப்ப 2வது தடவை இறங்குறது கொஞ்சம் தண்ணியா இறங்கும். அப்புறம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணுமா? தட்டக்கூடாதுன்னு நீயே தட்டுற. தட்டினா அது உள்ள பொடி இறங்கும் நீ தானே சொன்ன. அப்புறம் நீயே அந்த தப்பு பண்ண அவசரமா? இல்லம்மா, அது வந்து செட் ஆயிருக்கும் பொடி. அதுக்கப்புறம் தட்டினா ஒண்ணும் ஆகாது. போட்ட உடனே தட்டக்கூடாது. போட்ட உடனே தட்டக்கூடாதுங்கற. அதுல வேற ஒரு சூட்சமா இருக்கா? ஆமா. இந்த காபி போடுறதுல இவ்வளவு சூட்சமங்கள் வச்சிருக்கு. சூட்சமம் பார்த்து பண்ணா தான் நல்லா இருக்கும். இது இறங்கும். இப்ப மேல தட்டிட்டே இருந்தானே இறங்கிட போறதேன்னு பயம் எனக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. கொட்டின உடனே தட்டினா கடகடன்னு கொட்டிடும். இப்ப கொஞ்சம் ஊறி இருக்கும். அதனால இப்ப கொஞ்சம் தட்டினா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கற. ஆமா. சரி, ஓகே. வெரி குட். சரி, என்ன பால் வச்சாச்சா? கரண்டி போட்டு ஏடு படைக்காம காய்ச்சணும். கரண்டியை போட்டு காய்ச்சி அப்படியே ஆத்தின்னு இருக்கணும். ஏடு படைக்க விடக்கூடாதுங்கிற. இந்த மாதிரி நுர வரணும். அப்படி காய்ச்சி வச்சுக்கணும் இல்லையா? கொஞ்சம் கொதிச்சா போறோம். பொங்கி வரணும். கொஞ்சம் பொங்கி வரணும். ஆனா ஏடு படைக்க கூடாது. கரண்டி போட்டா ஏடு படைக்காது. இது என்ன பண்ணணும்? டம்ளர்ல எடுத்து குத்திக்கணுங்கிற. டம்ளர் டவரா டம்ளர்ல அப்படியே ஒரு 1/2 டம்ளர் எடுத்து குத்திக்க வேண்டியதுதான். நல்ல மேல அப்படி அது குத்தி அதுக்கப்புறம் ஆத்தணுமா வேற? அதை ஒரு ஆத்து ஆத்திக்கணுங்கிற. அதை ஒரு ஆத்து ஆத்திடுவாரு. டிகாஷனை இறக்கி வச்சிருக்க. அதை என்ன பண்ணணும்? 2 டிகாஷனையும் இறக்கி ஒன்னா கலந்துடணும். அப்படி ஆத்தினா அந்த நுர வருங்கிற. அப்படி நுர வந்தாதான் டிகிரி காபி இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பாலையும் அப்படி ஒரு ஆத்து ஆத்திடணும். அப்படி ஒரு ஆத்து ஆத்திட்டு அதுக்கு மேலதான் அந்த டிகாஷனை விடணும் இல்லையா? சூப்பர். அப்ப இது அருமையான டிகிரி காப்பியும் போது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லி முடிக்கலாம், பார்க்கலாம். ஆபத்துல உதவுவான் அருமை சிநேகிதன். ஆபத்துல உதவுவான் அருமை சிநேகிதனா? இல்ல ஆபத்துல அறியலாம்
அருமை சிநேகிதனியா? இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்லலாம். ஆபத்து வரும்போது ஒரு அருமை சிநேகிதன் எப்படி இருக்காங்கிறத கண்டுபிடிச்சலாம். அருமையா எருமையான்னு தெரிஞ்சு போயிடுங்கிற இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சிடும் அவனை பத்தி. சரியா? சரி, டிகாஷன் என்ன பண்ணணும்? இப்ப இந்த டம்ளர்ல ஊத்தி ஆத்தி வச்சிருக்கேன். ஆமா, அதுல அவளுக்கு தேவையான அளவுக்கு அப்படி டிகாஷனை விட்டுறணும். அவ்வளோ. இன்னும் கொஞ்சம் விடலாம். இன்னும் கொஞ்சம் கூட விட்டா அப்படி திக்கா இருக்கும். இதுல கூட இன்னும் கொஞ்சம் விடலாம் போல இருக்க. அப்புறம் இதுக்கு சர்க்கரை எவ்வளவு வேணுமோ அவளுடைய சர்க்கரை போட்டுக்கிறவா போட்டுப்பா, போட்டுக்காதவா போட வேண்டாங்கிற. சரி இல்லையா? ஆபத்துல அறியலாம் அருமை சகோதரன். அருமை என்ன சொல்ற? ஆபத்துல அறியலாம் அருமை சிநேகிதனைங்கிற. அப்பா, அருமையான ஒரு பழமொழியோட சூப்பர் ஃபில்டர் காபி. அப்படி சும்மா கலக்கிறதே பார்க்கறதுக்கே அப்படி சூப்பரா இருக்கு. அப்படி கலர்ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு கலர்ஃபுல்லான காஃபி பார்த்ததே கிடையாது. அப்படி சர்வ் பண்ணா கும்பகோணம் டிகிரி காஃபி, சுகுந்தாவோட காஃபியை சாப்பிட்றதுக்குன்னே எல்லாரும் வருவா இல்லையா? இந்த ஆபத்துல அறியலாம் அருமை சகோதரன்னு சொல்றதே என் ஃப்ரெண்டு கோபி தாமா எனக்கு ஞாபகம் வரான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம என்னோட பழகுவாமா அவன். சிநேகிதன் உலகத்துல பார்க்க முடியுமா? எங்கேயாவது கிடைப்பானா? அவன மாதிரி ஆளே கிடைக்க மாட்டாமா. அவ்வளவு ஒரு நல்ல சிநேகிதன் எனக்கு. ஜாதி மதம் பார்க்காத சிநேகிதன் அவன் இல்லையா?